இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஈஸியான லாங்குவேஜஸ கத்துக்கிறதுக்கு வழியா, நம்ம எப்படி ஃபியூச்சர்ல அதிகமான மணிய மேக் பண்ணிக்க முடியும்? அதுக்காக நம்ம என்னென்ன லாங்குவேஜஸ கத்துக்கணும்? அதாவது என்னென்ன புரோகிராமிங் லாங்குவேஜஸ கத்துக்கணும்? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ நீங்க உண்மையாவே ஒரு நல்ல ஐடி கம்பெனில நல்ல சேலரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்ல. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டெக் ரிலேட்டட் அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னா பெருசா எதுவுமே இல்ல. இது வந்து பேசிக்கா கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். ஸோ நம்ம மனுஷங்க கூட பேசுறதுக்காக நம்ம தமிழ் மொழியாகட்டும், ஆங்கிலமாகட்டும், மற்ற மொழிகளாகட்டும், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் இந்த மாதிரி எந்த மொழி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம மனிதர்கள் கூட நம்மளுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்றதுக்காக. அதுவே கம்ப்யூட்டர் கூட நம்மளுடைய ஃபீலிங்ஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டருக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. எனி அதர் இதை செய்யாத அப்படின்னு சொல்றதுக்காகட்டும், அவங்களுடைய எப்படி சொல்கிறது, கம்ப்யூட்டருக்கு என்ன மொழி புரியுமோ, அதுக்கு என்ன தெரியுமோ அதில் தானே நம்ம பேசணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இவ்வளோ தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும் கம்பெனிக்கும் மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை ஃபவுண்ட் பண்ணி அந்த கம்பெனிக்காக அதை வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பெரிய டெவலப்பர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் அதை கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு லாங்குவேஜஸை வச்சுருக்கிறதுக்கான காரணம் வல்னரபிலிட்டிஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பைத்தானோ அல்லது ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர் அப்படின்னா, எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அத்துப்படி அப்படின்னா, அந்த கம்பெனி ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய பக்ஸை என்னால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நான் ஈஸியாகவே அந்த பக்ஸை கிராக் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதுவே அந்த கம்பெனி தனியாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்து, அந்த கம்பெனி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பில்டு பண்ணிகிட்ருக்குறாங்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, அதை என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? எனக்கு அந்த லாங்குவேஜஸே புரியாது. இது என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரிலெல்லாம் ட்ரிக்காக யூஸ்ட்டு தான் ஒவ்வொரு சில கம்பெனிஸும், இப்போ கூகுள் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், அவங்களாம் தனியாகவே ஒரு ப்ரோக்ராமிங் வச்சுருப்பாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு எண்டே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையவே ப்ரோக்ராமிங் அப்டேட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அப்படி வந்தது தான் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட், ஃப்ளூட்டர் எல்லாமே. ஸோ நம்ம இப்போ வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஈஸியாக இருக்கும், என்ன படித்தா நல்லா வேல்யூபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வரிசையில் என்ன இருக்குது அப்படின்னா பைத்தானை பற்றி கேள்விப்படாதவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ பைத்தான் பற்றி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ HTML, CSSக்கு அப்புறம் பைத்தான் ரொம்பவே ஈஸியான லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பைத்தான் பற்றி மேக்ஸிமம் நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதே தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே அதை பற்றி தெரிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் அதை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸில் ஆகட்டும், காலேஜ் புக்ஸில் ஆகட்டும், மேக்ஸிமம் பைத்தானை பற்றி சின்ன பேசிக்காவது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கூல்லேயே உங்களுக்கு பைத்தான் அப்படிங்கிறத பற்றி பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு பைத்தானை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு பைத்தானில் கோட் அடிக்கவும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ பைத்தானோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஏஐ தான் முக்கியமான வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஏஐ மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட், அதாவது டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், மெஷின் லேர்னிங், ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், பேக்கெண்டு, அந்த மாதிரி சர்வர் எல்லாமே பைத்தானை வச்சு பண்ண முடியும். மேக்ஸிமம் பைத்தானால் பண்ண முடியாத விஷயங்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பைத்தானோட வேல்யூ இருக்குது. பைத்தான் டெவலப்பருக்கும் நிறையவே வேல்யூ இருக்குது. பட் பைத்தான் டெவலப்பர்ஸ் நிறையவே வருவாங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா பைத்தான் ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். அதை கற்றுக்கிறக்கும் நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பைத்தானை பற்றி நம்ம பார்த்தாச்சு. செகண்டான லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாங்க. ஜாவாவோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டும் பைத்தானுக்கு அடுத்தபடியான ஒரு லாங்குவேஜ். இதுலேயும் உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களால் அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், ஆப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்டை வச்சு மட்டும் பண்ண முடியும்.
ஸோ உங்களுக்கு குரோம் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் கூட ஜாவாஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது ஜாவா. ஜாவா பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஜாவா பற்றி தெரியாத ஆளுங்களே இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. அந்த காலத்துலேருந்து, அதாவது ஆதி காலத்துலேருந்து இந்த வரைக்கும் ஜாவா வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஆப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் அந்த மாதிரி என்னதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்தாலும், ஆப் டெவலப்மெண்ட்டுன்னு வந்தாலும், ஆனால் இப்போ வரைக்கும் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஜாவாவாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் ஜாவாவில் தான் நிறைய ஆப்ஸ் பில்ட் ஆகிட்டுருக்கு. நிறைய ஆப்ஸ் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ நிறையவே உங்களுக்கு ஜாவாவில் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஜாவாவை வச்சு ஒரு அப்ளிகேஷன் இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான் ஜாவாவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சி ஹேஸ். இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். பட் ஆதி காலத்துலேருந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்தாலும் இந்த காலத்துலேயும் சில டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க. இதுக்கு ஓரளவுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெருசாக இந்த ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சிஏ வச்சு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா C++ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த C++ தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே ஸ்கூலில் ஆகட்டும், காலேஜில் ஆகட்டும், சியும் இந்த C++ தான் மேக்ஸிமம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஆதி காலத்தில் இருந்தாலும் ரொம்ப ஒரு பேசிக்கான வெர்ஷன் அப்படிங்கிறதுனால இதை வச்சு எல்லாமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ கம்பேர் பண்ணும்போது பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சிஓ அல்லது C++லையோ ரொம்பவே கோட் அடிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். இப்போ ஜாவானாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைத்தானில் பிரிண்ட்னு சொல்லி ஒரு கமெண்ட் அடிக்கிறதுல இது நம்ம ஜாவாவில் நிறையவே அடிப்போம். ஓகேவா, சிஸ்டம் அவுட்டு, பிரிண்ட்டு அந்த மாதிரி நிறைய அடிப்போம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஒரு டாட் ஒரு செமிகோலன் நம்ம வைக்கலாம் அப்படின்னாலும் ஜாவாவில் அது எரர் காட்டும். அந்த மாதிரி தான் சியும் C++ம். ஸோ C++ம் அது மாதிரி தான் கேம் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேருக்கும், அதுக்கப்புறம் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கும் C++லாம் யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு தான் சொல்லலாம். ஸோ இதை தவிர நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா ஃப்ளூட்டர் கற்றுக்கோங்க. ஃப்ளூட்டர் வந்து கூகுளோடது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஸோ உண்மையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூகுள் ஒரு பெரிய கம்பெனி தான். சொந்தமாக ஒரு கோடிங் வச்சுருந்தா அவங்க தப்பே இல்லை. ஸோ ஃப்ளூட்டர் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேளை கூகுளோடதாக இருந்துச்சுன்னா கூகுளில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்கும். நீங்கள் அதை வச்சு இப்போதைக்கு ஆப் டெவலப்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூகுள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அஃபிஷியலாக நமக்கு தெரியல. பட் நம்ம வெளியில் ஃப்ளூட்டர் வச்சு ஆப் டெவலப்மெண்ட் மட்டும் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதை தவிர நீங்கள் படிக்கணும் அப்படின்னா PHP படிக்கலாம். PHP வந்து கண்டிப்பாக ஒரு பேக் எண்டு. ஸோ அது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இப்போ வரைக்கும் PHP தான் யூஸ் பண்ணுறாங்க. சர்வரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா PHP தான். அதுக்கு அடுத்தது MySQL அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரில. பட் ஜாவாஸ்கிரிப்டை வச்சு கூட அவங்களால பேக் எண்டில் டெவலப் பண்ண முடியும். பட் சர்வரை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வேணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக PHP தான் போகணும். ஸோ இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவா கூட ஓகே, PHP இதெல்லாமே நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கூடவே HTMLையும் CSSையும் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா HTMLலாம் ஒன்றுமே இல்லை, சின்ன கோடிங் தான். ஓகேவா, நீங்கள் எதுனாலும் இப்போது ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்ம்னு போட்டால் போதும், URLனு போட்டால் போதும், இமேஜ்னு போட்டால் போதும். ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மட்டும் ஒர்க் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது சிஎஸ்எஸ் அப்படின்னா அனிமேஷன் உங்களுக்கு தெரியும். அது அனிமேஷனுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதுவும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு HTML + CSS அது கூட ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அது ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை கற்றுக்கிட்டு இந்த பைத்தானோ, ஜாவாஸ்கிரிப்டோ, ஜாவாவோ, PHPயோ கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு புது வியூவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான டெக் ரிலேட்டட் அப்டேட்ஸ், ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ், இன்னும் அதிகமாகவே பிஸ்னஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.